शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदुभुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. புரட்டாசி மாதத்தின் பலன்களை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய், ராசியின் 12ஆம் இடத்திலே இருந்தக்கூடிய சூரியனும் புதனும், லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும் என்று இந்த மாதத்தை ஆரம்பித்து வைக்கிறார்கள். சுக்கிர பகவான் 17 செப்டம்பர்லேருந்து 9 செப்டம்பர் வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்க போகிறார். 9 அக்டோபர் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறாரு சிம்ம ராசியில். பின்பு கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார். 17 செப்டம்பர்லேருந்து 1ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் புத பகவான் தன்னுடைய ஆட்சி உச்சம் அப்படிங்கிற இடத்துல கன்னிராசியில் இருக்கிறாரு. அவர் துலா ராசிக்கு அக்டோபர் 2ஆம் தேதி பெயர்ந்து வந்துடுவார். இப்படி பெயர்ச்சிகள் எல்லாம் இவர்கள் பண்ணுவதனாலே நமக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தொழிலே இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை காண வேண்டும் என்றால் லாபம் முக்கியமாக அமையும். இந்த லாபஸ்தானத்திலே சிம்மராசிக்குள்ளர சூரியனும் சுக்கிரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பு நிறைய கிடைத்து விட்டது. விரயஸ்தானமான கன்னிராசிக்குள்ளர சூரியனும் புதனும் அமர்ந்ததுனாலே செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கிழமாமல் இருக்கும். ஆனாலும் யோகக்காரகனான இந்த சனி பகவானின் பார்வையால் கொஞ்சம் கட்டுப்பட்ட சூழ்நிலையும், உங்கள் ராசிக்குள்ளரையே இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்ப்பதனாலும், 2ஆம் தேதி அக்டோபருக்கு அப்புறம் புதனும் வந்த பிறகு இந்த செவ்வாயும் புதனையுமே குரு பார்க்க போகிறார் என்பதனாலும் உங்கள் ராசி கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். செலவுகள் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொண்டு வருவீங்க. புதிய யுக்திகள், விளம்பரம் கொடுத்து வியாபாரத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், எந்த விதமான நோக்கங்களும் இல்லாமல் செய்து கொண்டிருந்த காரியத்துக்கு நோக்கங்களை முதலாக கொண்டு வருது. எய்ம்லெஸ் அப்படின்னு சொல்கிறத போய் எய்மோட வேலைகள் செய்யணும், இந்தந்த வேலைக்கு இதுதான் பலன் அப்படின்ற டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வருவீங்க. கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய விதமான பரிமாணத்திலே வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழில் துறையில் முக்கியமாக ரியல் எஸ்டேட் தொழிலில் வர்த்தகங்களை பெருக்கி பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். உணவு வர்த்தக தொழிலே இருப்பவர்களுக்கு புதிய நுணுக்கங்களை கண்டறிந்து இதில் ஈஸியாக இதில் காசு பண்ணிடுறேன் சார் அப்படின்ற கடைகளை ஓப்பன் பண்ணுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதத்திலே செய்யலாம். நிறைய ஸ்வீட் வியாபாரம், டெக்ஸ்டைல் வியாபாரம், இதெல்லாம் நிறைய அப்படி புழக்கத்தில் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வரும். குடும்ப தொழில்கள் வர்த்தகத்திலே நல்ல முதன்மையை வகிக்கக்கூடிய மாதம் இது. இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்தையும் லைன் அப் பண்ணி கடகடன்னு எக்ஸிக்யூட் பண்ணணும். வேலை இல்லைன்னு சொல்லவே வேண்டாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். பணிமாற்றத்தினால் உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுடைய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பொருளாதாரத்திலே புதிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும், உங்களுக்கான ரெகக்னிஷன் என்கிற பதவிகள் கிடைப்பதற்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைய இருக்கிறது. மகாலய அமாவாசை அன்று அவசியம் தர்ப்பணம் செய்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பவர்களாம் திதியெல்லாம் கொடுத்துவிட்டு தான தர்மங்கள் செய்வதனாலே நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. ராசியின் 8ஆம் இடத்திலே தொடர்ந்து குரு அமர்ந்திருக்கிறார்.
தன் பார்வையாலே 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் துலா ராசிக்குள்ளார இருக்க குருவினால் பார்க்கப்படுகிற மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சூரியனும் புதனும் கன்னி ராசியிலே 2ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் அவரும் செவ்வாயுடன் சேர்ந்து விடுவார் துலா ராசிக்குள்ளார. சுக்கிர பகவானும் கேதுவும் சிம்ம ராசியிலே உங்கள் ராசியிலிருந்து 11ஆவது லாபஸ்தானத்திலே 10வது தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அதன் பின்னே அவரும் லாபஸ்தானத்திலே சூரியனுடன் சேர்ந்து அமரப்போகிறார். பஞ்சமஸ்தானம் என்கிற மீனராசியிலே இருந்து கொண்டு சனி பகவான் இந்த சூரியனையும் சுக்கிரனையும் பார்க்க போகிறார். இப்படி தான் கோச்சாரங் படிப்படையில் இருக்கிறது. லாபங்களை அதிகமாக எண்ண ஓட்டங்களிலே சொல்லக்கூடிய மாதம் இது. சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். நல்ல கல்யாண வரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். வரன்கள் எல்லாம் கிடைத்து நல்ல வரன்கள் கிடைத்தோன்னே கல்யாணத்துக்கான டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான ஆபரணங்கள், நகைகள், ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் வாங்கி நிறைய செலவுகள், அதுக்கான முஸ்தாய்ப்பு வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய சுப செலவுகள் நடக்கக்கூடிய மாதம் இது உங்களுக்கு. எப்படி லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ அப்படி லக்ஷ்மி கடாட்சமாக அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இது. கடன் செலவு இருக்கும். 2ஆம் தேதி அக்டோபருக்கு அப்புறம் கொஞ்சம் மருத்துவ செலவையும் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி செலவாகவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடம் மண் மனை யோக இடமான கும்பராசிக்குள்ளர ராகு அமர்ந்திருக்கிறார். குருவால் பார்க்கப்படுகிறார். அவரை கேதுவும் சுக்கிரனும் பார்ப்பார்கள் டில் 9ஆம் தேதி வரைக்கும். அப்படி 9ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் பார்க்கறதுனால கலத்திரத்து மூலியமாக வரக்கூடிய செலவுகளும் நிறைய இருக்கும். அதனால் அங்கேயும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பண விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் பொருள் அழிவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் ஏதோ ஒரு இடத்த காம்ப்ரமைஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதுதானே உங்களுக்கு. ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்தா இன்னொன்று நிறைய கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் வாங்கிறது. அப்படிப்பட்ட எண்ண ஓட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்களானால் கொஞ்சம் நீங்கள் உங்கள் தூக்கத்தை தள்ளி வைக்கணும். காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும். என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் லைனப் பண்ணணும். பிளானிங் ஆக்ஷன் அப்படி கொண்டு வரணும். அதை எல்லாம் கட் டவுன் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு ஆக்ஷன் பிளான் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வந்து கொடுத்தோம். இல்லைன்னா என்ன பண்ணோம், செஞ்சோம் ஆன்சர் ஒன்றும் பெருசாக இல்லையேன்னு ஒரு ஏக்கத்தை கொடுத்து விடும். அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும். ஏன்னா சந்திரன் டெய்லி போயின்னே இருக்க போகிறார். அவர் சைக்கிளில் போயிடுவார். புனர்பூசத்துலேருந்து மகம் வரைக்கும் அப்படி ரவுண்டில் போயிட்டு வந்துடுவார். அப்போ மனோகாரகனானவர் உங்களை எப்படி சொல்லுவார், உத்வேகப்படுத்தி கொண்டே இருப்பார். எந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலை, அந்த வேலை செய்யலைன்னு. எப்போ செய்கிறதுக்குன்னு காலகட்டங்கள் உண்டுன்னா காலங்காத்தால் 4:30 மணிக்கு எழுந்துக்கணும் அவசியம். இந்த மாதம் ஃபுல்லாக இதுதான் உங்களுக்கு. அதுக்கு முக்கியமான விஷயம் எதுனா ஒன்று வச்சுக்கணுன்னா அவசியம் பெருமாளை பிடிச்சிக்கணும். எப்படி மார்கழி மாதத்தில் காலங்காத்தால் எழுந்து பஜனைக்கு போவோமோ அதே போல் சீக்கிரமே எழுந்து கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொண்டு தரும். மகாலய அமாவாசை இருப்பதனாலே மகாலய அமாவாசை அன்று அவசியம் அமாவாசை தர்ப்பணம் செய்வர்கள் தர்ப்பணத்தை செய்துவிட்டு நல்ல தான தர்மங்களை செய்வது மேலும் வளத்தை நலத்தை தரும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.